வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மீன் குழம்பு செய்ய போகிறோம். அதுவும் ஈஸியாக சிம்பிளாக ஷீலா மீனை யூஸ் பண்ணி ஒரு டேஸ்டியான ஃபிஷ் கறி செய்ய போகிறோம். எண்ணெயை ஒரு பாத்திரத்தில் விட்டுட்டு அந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடுறோம். கடுகு வெடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து கறி லீவ்ஸ் கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து கீரி போட்ட பச்சை மிளகாவை சேர்க்குறோம். பச்சை மிளகாய் சேர்த்த உடனே நம்ம வந்து ஆனியனையும் அதில் சேர்க்குறோம். வெங்காயம் வதங்கும் போது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்த கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து பூண்டையும் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சீரகம் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். 2 ஸ்பூன் குழம்பு மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ற உப்பையும் நீங்கள் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அது நல்லா மசாலா வெந்ததுக்கப்புறம் தக்காளியை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ தக்காளியும் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் புளி தண்ணியை அதில் ஊற்றலாம். புளி ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணீரையும் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதே கலவையில் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப கம்மியான அளவு சேர்க்க போகிறோம், ஏன்னா அந்த ஃப்ளேவர் லைட்டாக வரணுங்கிறதுக்காக தான். ஸோ சீரகத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம் ஆட் பண்ணுறேன், பெருஞ்சீரகத்தூள். அதுக்கப்புறமா மல்லித்தூள், பெப்பர் தூள். ஸோ இந்த 4 தூளையும் வந்து ரொம்ப கம்மியான அளவில் வந்து இந்த மசாலாவில் போட்டோம்னா அந்த ஃப்ளேவர் வந்து இன்னும் அதிகமாக நமக்கு கிடைக்கும். ஸோ மசாலா நல்லா கலந்ததுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி கொதிக்க வைங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அதில் ஷீலா மீனை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி மூடி போட்டு அதை நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா பாத்திரத்தை சுற்றி எண்ணெய் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம குழம்பு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். இப்போது மல்லி இலையை அதில் தூவி இறக்கிடுங்க. கம்மி ஃபிஷ் குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.